சூரத்து தஹ்ரீம். இது மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாய். 12 ஆயத்துகளை கொண்ட சூறா. இந்த சூறாவுடைய உள்ளடக்கம், இந்த சூறாவில் முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். குடும்ப வாழ்க்கை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியது. நபியுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சினைகள் ஏற்பட்டன என்பதை அல்லாஹ் முதல் ஆயத்துகளில் சுட்டி காட்டிவிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி என்பவள் என்னென்ன தன்மைகளுக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு சாலிஹான பெண்ணுடைய அடையாளங்கள் எவை என்பதை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு, அடுத்ததாக அல்லாஹ் தௌபாவுடைய பிரயோஜனம், முழு உலக மக்களையும் அல்லாஹ் தௌபா செய்யும்படி சொல்கிறான். கடைசியாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா போன்ற 4 பேருடைய வரலாறுகளை சொல்லி அல்லாஹ் இந்த சூறா முடிக்கின்றார். இந்த சூறாவுடைய ஆரம்ப வார்த்தைகளே அல்லாஹ் யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் அழைக்கின்றான், நபியே. இந்த குர்ஆன் இந்த உம்மத்துக்கு இறக்கப்பட்டாலும் யா அய்யுஹன் நபி, நபியே என்று அழைக்கக்கூடிய குர்ஆனில் 3 சூறாக்கள் இருக்கிறது. 3 சூறாக்கள் யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹன் நபி, நபியே நபியே. முதலாவது சூரத்துல் அஹ்ஸாப். சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் யா அய்யுஹன் நபி என்றுதான் அழைக்கின்றார். இரண்டாவது சூரத்துத் தலாக், இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சூரா. சூரத்துத் தலாக்கிலும் யா அய்யுஹன் நபி. மூன்றாவது சூரத்துத் தஹ்ரீமிலும் யா அய்யுஹன் நபி. அல்லாஹ் யா முஹம்மது என்று கூப்பிட்டிருக்கலாமே, யா அஹ்மத் என்று நபியுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைத்திருக்கலாமே. ஏன் யா அய்யுஹன் நபி என்று அழைத்தார்? அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்திலும் நபியுடைய பெயரை சொல்லி அழைத்தது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறான், யா மூசா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைத்திருக்கிறான், யா ஈசா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைத்திருக்கிறான், யா ஆதம். ஆனால் குர்ஆனில் எங்கும் அல்லாஹ் யா முஹம்மத் என்று கூப்பிட்டது கிடையாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அல்லாஹ் அந்தளவு அதபாக நடந்து கொண்டார். நபியோடு அல்லாஹ் இரக்கம் கலந்த ஒழுக்கத்தோடு அல்லாஹ் நடந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் முஹம்மது என்ற பெயர் குர்ஆனில் 4 இடங்களில் வருகிறது. அஹ்மத் என்ற பெயர் ஒரு இடத்தில் வருகிறது. ஆனால் எந்த இடத்திலும் முஹம்மதே அஹ்மதே என்று அல்லாஹ் கூப்பிட்டது கிடையாது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், உங்களுக்கு நான் ஹலாலாக்கிய ஒன்றை ஏன் நீங்கள் ஹராமாக்கி கொண்டீர்கள்? ஏதோ ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்குது, அதனால தான் அல்லாஹ் இப்படி கேட்கிறார். உங்களுக்கு ஹலாலாக்கியதை ஏன் ஹராமாக்கினீர்கள்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை
பத்தி பேசும் பொழுது நீண்ட நெடிய பல மணித்தியாலங்கள் அவைகளை பத்தி பேசவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுடைய வகைகள், இதில் 2 மனைவிமார்கள் முக்கியமானவர்கள். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகையை முடித்துவிட்டு நபி அவர்களுடைய முழு மனைவிமார்களுடைய வீடுகள்லையும் அப்படியே சுத்திட்டு வருவாங்க, எல்லாரையும் பார்த்து. அதுல ஒரு மனைவி தான் ஸைனப் பின்த் ஜஹஷ். ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் தேன் குடிப்பார். நபி அவர்களுக்கு இனிப்பும் தேனும் நல்ல விருப்பம். ரசூலுல்லாஹ்க்கு யுஹிப்புல் ஹல்வா வல் அஸல். அதனால ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்க்கு தேன் வச்சிருப்பாங்க. தேனை குடிச்சிட்டு வரும் பொழுது இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியும், தேனை குடிச்சிட்டு வந்ததால ரசூலுல்லாஹ் பிந்தி வருவாங்க. ஸைனப் பின்த் ஜஹஷுடைய வீட்டுல அதிகமான நேரம் இருந்துருவாங்க தேன் குடிக்கிறதுக்காக. இப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும் பேசிக்கொள்றாங்க, என்ன செய்வோம், மனிதர்கள் தான் எல்லாரும். சஹாபா பெண்கள் எல்லாம் மலக்குகள் இல்லையே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் எங்களை மாதிரித்தான், வேற வித்தியாசம் இல்லை. எங்கட மனசு, எங்கட குணம், எங்கட மனைவி மாற்ற என்ன குணம் இருக்குதோ அதே குணம் அவங்கள்ட்ட இருந்தது, மனிதர். அப்ப பேசிக்கொள்றாங்க. என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பேசுறாங்க, யார வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் முந்தி வருவாங்களோ அவர் சொல்லணும், என்ன யா ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட நாறுது. அந்த காலத்துல மகாஃபீர் என்று ஒரு செடி ஒன்று இருந்தது, அது நாத்தமான செடி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல வந்ததோட ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இது என்ன நாறுது யா ரசூலல்லாஹ், அதுவும் மகாஃபீர் நாத்தம் அடிக்குதே உங்கள்கிட்ட. நபியும் சொன்னாங்க, இல்லையே, ஸைனபுடைய வீட்டுல தேனைத்தானே குடிச்சிட்டு வந்தேன்னா. இப்ப என்ன செஞ்சாங்க, இவன் நாத்தம்னு சொன்னதோட நபி அவங்க சொன்னாங்க ஹஃப்ஸாவை பார்த்து, இதுக்கு போறோம் அவகிட்ட போய் குடிக்க மாட்டேன், ஆனா யார்ட்டையும் சொல்லிடாத, இதை நான் இதுக்கு போறோம் ஸைனபுடைய வீட்டுல என்ன ஹஃப்ஸாக்கும் தேவையா இருந்துச்சு, அதுதான். இதுக்கு பிறகு நான் போய் குடிக்க மாட்டேன், ஆனா நீ போய் சொல்லிடாத, இந்த விடயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 2 பேர் தான் செட் பண்ணது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஹஃப்ஸாவும் தான். இவ என்ன செஞ்சா, மெதுவா இந்த விடயத்தை ஹஃப்ஸா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டா, இந்த ரகசியத்தை. இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத், ஆனா தஈஃபான ரிவாயத், நீங்க நாங்க விளங்கிக் கொள்ளோம். ஏனென்றா இப்ப எல்லாரும் குர்ஆனை தேடுற காலம். ஏன், குர்ஆனுக்கு எங்கடா ஒரு பொலரிக்குதுன்னு தேடுற காலம், நல்ல காலம். நல்ல பொல தேடினாக்கள் தான் இஸ்லாத்தை தழுவினர். குர்ஆனுக்கு பொல தேடினாக்கள் தான் என்ன செஞ்சது, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியுடைய அறிஞர் குர்ஆனுக்கு கெட்டது தேட முயற்சி செஞ்சார். தேடி தேடி முதல் தேடுறார் ரசூலுல்லாஹ் பத்தி என்ன இருக்குது, 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தேடுறார், 3வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி தேடுறார், 4வது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தேடுறார். தேடி தேடி கடைசில முடிவுக்கு வந்தாரு, குர்ஆன்ல அதிகமாக அல்லாஹ் பேசினது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத். அப்ப குர்ஆன் முஸ்லீம்களுடையது இல்லை, எங்கட குர்ஆன் யாருடையது? இது முஸ்லிம் ரசூலுல்லாஹ் பத்தியோ ஆயிஷா ரலியல்லாஹு பத்தியோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தியோ குர்ஆன்ல இல்ல. அவ்வளோ
அதிகமாக இருக்குது யாரை பத்தி? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. அப்ப எங்கட குர்ஆன் நாங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்ளணும் என்று அதே இடத்துல கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவி. அதனால குர்ஆனை தேட கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் தேடுங்க குர்ஆன. சிங்களத்துல, தமிழ்ல, ஆங்கிலத்துல குர்ஆனை தேடுறதுக்குரிய வழிவகைகளை செஞ்சு கொடுக்கும். குர்ஆனை கொடுக்கிற அளவுக்கு அது தாவத்தாக மாறும். அப்ப இதுல இன்னொரு சம்பவம் எழுதுறாங்க. என்ன சம்பவம் என்றா, ஆனா அந்த சம்பவம் பலகீனமான சம்பவம், அதையும் விலகிக் கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை தான் மாரியா கிபுத்தியா. மிஸ்ருடைய மன்னர் முகௌகிஸ் என்ற மன்னர் நபி அவர்களுக்கு கொடையாக கொடுத்த அடிமை. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றா, யா ரசூலல்லாஹ், நான் எங்கட வாப்பட விட்ட போய் வாரே அப்படின்ட்டு போனதோட நபி அவங்க மாரியாவோட ஹஃப்ஸாவுடைய வீட்டுல தனி இருந்துட்டார். போன ஹஃப்ஸா அவசரமாக திரும்பிட்டார். திரும்பி வந்து பார்க்கிறாங்க, வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் மாரியா கிபுத்தியாவோட தனி இருக்கிறாங்க, மனைவி. உடனே குழம்பிட்ட ஹஃப்ஸா. அதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸாவை பார்த்து சொன்னாங்க, இதுக்கு பொறோ நெருங்க மாட்டேன், ஆனா யார்ட்டையும் சொல்லிடாத. இது இந்த ரகசியத்தை இவ வெளியே சொல்லிட்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், ஹலாலாக்கினோண்டேன் ஹராமாக்குறீங்க நீங்க. உங்களுக்கு தேன் ஹலால், மாரியா கிபித்தியா ஹலால், இது ஹராம் இல்லை. உங்களுக்கு ஹலாலான ஒன்றை ஏன் நபியே நீங்கள் ஹராமாக்கினீர்கள்? தப்தகி மர்தாத அஸ்வாஜிக், உங்களோட மனைவிமார்களுடைய திருப்பொருத்தத்தை நாடி. யார பொருத்தத்தை நாடி? மனைவிமாருடைய பொருத்தத்தை நாடி உங்களுக்கு நாங்க ஹலாலாக்கினதே நீங்க ஹராமாக்குறீங்க. இன்னொரு முக்கிய விடயத்தை இந்த ஆயத்துல விளங்கணும். சிலர் அறிவில்லாம பேசுவாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்துல நபியுடைய ஒரு பாவத்தை தண்டித்தார். என்ன பேசுவாங்க? நபியுடைய ஒரு பாவத்தை என்ன செஞ்சானா? நபி அவர்கள் மஅசூம், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இது பாவம் அல்ல. இதுக்கு சொல்றது அரபியில் ஹிலாஃபுல் அவுலா. அப்படின்னா மனைவிமார்கள் தான் உங்களோட திருப்திய நாடும், நீங்க ஏன் அவங்களோட திருப்திய நாடினீங்க யா ரசூலல்லாஹ்? இது ரசூலுல்லாஹ்வை எச்சரிக்கை இல்ல, அல்லாஹ் ஒரு முறையை சொல்லி கொடுத்தார். ஏன்னா நபி அவர்களுடைய விடயத்தில் பாவிக்கிற வார்த்தைகள் கவனமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தண்டித்தான், எச்சரித்தான் இல்லை. நபி அவர்கள் எதை செய்யணுமோ செய்யாமல் அதை மாற்றி செய்ததற்கு அல்லாஹ் ஒரு வழிகாட்டினான். அல்லாஹ் சொன்னான், தப்தகி மர்தாத அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆனால் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டார், இரக்கமுள்ளவர், கஃபூருர் ரஹீம். அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கல்ல அதிகமாக குர்ஆன்ல வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா இதுதான், கஃபூருர் ரஹீம் சேர்ந்து வரும். அர் ரஹ்மானுர் ரஹீம் மாதிரி கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுடையவன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் قد فرض الله لكم تحلة أيمانكم, நபியே உங்களுடைய சத்தியம், சத்தியத்துக்குரிய விடயத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாக்கி இருக்கின்றார். அப்ப சத்தியம் மூன்று வகையான சத்தியம் இருக்கு. முதலாவது சத்தியம் அல் யமீனுல் கமூஸ், மறைச்சி சத்தியம் செய்யறது, இது நரகத்துக்கு எடுத்து போய் சேரும். இரண்டாவது சத்தியம் அல் யமீனுல் முன்ஆகிதா, ஒன்றை செய்வேன்னு சத்தியம் பண்ணினீங்க, செய்ய கிடைக்கல உங்களுக்கு. ஒன்றை செய்வேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்க, அல்லது செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணினீங்க, செஞ்சிட்டீங்க,
இப்ப இந்த சத்தியத்தை நீங்க கஃபாரா கொடுக்கணும். சத்தியத்துடைய கஃபாரா என்ன? முதல் கஃபாரா فكفارته إطعام 10 مساكين 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். சத்தியத்தை உடைச்சா சத்தியம் பண்ணீங்க, உதாரணமா ஒரு சத்தியம் ஒன்று பண்ணீங்க, நான் நிந்தூருக்கு வரமாட்டேன், கோவத்தில் ஊரோட உள்ள கோவத்தில் வந்துட்டீங்க, நிந்தூருக்கு வர வேண்டிய நிலைமை உங்களுக்கு. இப்ப சத்தியத்தை உடைச்சிட்டீங்களா? 10 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கும். மின் அவ்ஸதி மா துத்இமூன அஹ்லீக்கும் சூரத்துல் மாயிதா 89வது ஆயத். சத்தியம் சம்பந்தமான ஆயத். சரி, 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லாட்டி 10 பேருக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கும். அவ் கிஸ்வத்துஹும் 10 பேருக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கும். அல்லது அவ் தஹ்ரீரு ரகபா அல்லது ஒரு அடிமையை உரிமையிடும். என்ன செய்யணும்? ஏன் அடிமையை உரிமையிடும்? அதிகமான ஆயத்தில் குர்ஆன்ல உங்களுக்கு வரும் அடிமை உரிமையிடுறது. இஸ்லாம் அடிமைத்துவ வாழ்க்கையை ஒரு நாளும் விரும்பல். உலகத்தில் எல்லாரும் சுதந்திரவாதி, எவனும் எவனையும் கட்டுப்படுத்த இயலாது, யாரும் யாரையும் திணிக்க முடியாது. இஸ்லாமிய கொள்கை எனக்கு கீழே தான் நீ வாழணும், அடிமைத்தனமா தான் வாழணும், எந்த இஸ்லாத்துடைய ஆயத்திலையும் அடிமை. நபி அவங்க கடைசியா சக்கராத்துல செஞ்ச வசியத் என்ன? தொழுகையில கவனமாகறீங்க, அடிமைகள் விடயத்துல கவனமாறி. அடிமைகள் விடயத்தில் ஏண்டா அடிமைத்துவம் என்பது அது அது யுத்தம் நடந்தால் மாத்திரமல்ல அடிமைத்துவம். அடிமைத்துவம் என்பது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மிதிப்பதும் அடிமைத்துவம். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை, பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மையை நசுக்குவதும் அடிமைத்தனம். அதனாலதான் இஸ்லாம் முஸ்லீம்களை சொல்லுது, அடிமைகளை உரிமையிடுங்க. ஃபமல்லம் யஜித், இந்த மூணும் கிடைக்கல, 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, அல்லது ஆடைய வாங்கி கொடுங்க, அல்லது அடிமையை உரிமையிடுங்க. இந்த மூணும் கிடைக்கலண்டா ஃபஸியாமு 3 ஐயாம், 3 நாள் நோன்பு பிடிக்கும். 3 நாள் முதல் நோன்பு பிடிச்சிடப்படாது, சட்டம் விளங்குதா? முதல் நோன்பு பிடிக்கிறது. இது மூணும் கிடைக்கலண்டா தான் நோன்பு. முதல் சாப்பாடு அல்லது உடுப்பை வாங்கி கொடுங்க, அல்லது அடிமை. இந்த மூணும் கிடைக்கல, ஃபமன் லம் யஜித் ஃபஸியாமு 3 ஐயாம் ذلك كفارة أيمانكم إذا حلفتم. நீங்க செஞ்ச சத்தியத்துடைய கஃபாரா இதுதான். இது 2வது சத்தியம். 3வது சத்தியம் நீங்க பாப்பீங்க, அரபியல எதுக்கு எடுத்தாலும் வல்லாஹி 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 பா. கொஞ்சம் பேருங்க சத்தியமா சத்தியமா, எல்லாத்துக்கும் சத்தியமா சத்தியமா. இது கணக்கெடுக்காத சத்தியம். அல்லாஹ் சொல்றான் அதை பத்தி, லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும். இந்த சத்தியம் கணக்கு இல்லை. 3 வகையான சத்தியம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான் இந்த சத்தியத்தை பத்தி சொல்லிட்டு, வல்லாஹு மௌலாக்கும் வல்லாஹு மௌலாக்கும். நபியே, உங்களோட மௌலா யார் தெரியுமா? அல்லாஹ். மௌலானா என்ன? மௌலவி, மௌலானா. மௌலவி என்பாங்களே, மௌல்விமா கொஞ்சம் பேர். மௌல்வியா இல்ல, மௌலவி. மௌலானா, யா மௌலானா. இந்த மௌலா என்ற சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்கு. இந்த இடத்துல மௌலா என்றா உங்களோட உதவியாளர். வல்லாஹு மௌலாக்கும், உதவியாளர். மௌலானா, உதவியாளர். அடிமைக்கும் சொல்றது, உதவியாளனுக்கும் சொல்றது மௌலா. மௌலா என்ற சொல். வல்லாஹு மௌலாக்கும் வஹுவல் அலீமுல் ஹகீம்.
அல்லாஹ் ஞானமுள்ளவன், அல்லாஹ் அறிவுள்ளவன் என்று சொல்லிட்டு وَإِذْ أَسَرَّ النَّبِيُّ إِلَى بَعْضِ أَزْوَاجِهِ حَدِيثًا நபி அவர்கள் தன்னுடைய ஒரு மனைவியிடம் ரகசியம் சொன்னார். அசர்ரண்ட ரகசியம். ஆக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? பெண்களிடம் ரகசியம் மட்டும் சொல்லிடப்பட. பெண்களிடம் அது அவங்களோட ஆகப்பெரிய சிஃபத் என்னண்டா, பெண்களிடம் ரகசியத்தை கல்புல வச்சு கொண்டிருக்கல. யார்கிட்டையாவது அதை சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது இயற்கையில் உள்ளது, அவங்களோட குறை இல்லை. இது பெண்களுடைய குறை அல்ல, பெண்களுடைய இயற்கை பழக்கம். இயற்கை பழக்கம். அதனாலதான் எத்தனையோ யுத்தங்கள் தோக்குறதுக்கு காரணம் பெண்கள்கிட்ட ரகசியம் பேசி. படை தலைவர்கள் தங்களோட மனைவிமார்களிடம் சொன்ன ரகசியம் கசிஞ்சிதான் எத்தனையோ யுத்தங்கள் தோல்வி அடைந்தது. அதனாலதான் பெண்களிடத்தில் ரகசியம் என்பது நபி அவர்களுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்த ஒழுக்கம். இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டதாம், ஆகப்பெரிய ஒரு புத்தி சொல்லுங்களேன் பாப்போம். ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான் இஸ்லாமிய ஹிலாஃபத்திலே கடல் மார்க்கமாக போய் இஸ்லாமிய தாவத்தை கொடுத்தவர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. சிலர் பிள்ளைகளுக்கு முஆவியான்னு வைக்க பயப்படுறார். ஒருத்தர் வந்து கேட்டார், ஹஸரத் முஆவியான்னு பேர் வச்சிருக்கிறேன், எல்லாரும் பேரை மாத்த சொல்றாங்க. நான் சொன்ன மாத்திராது, அது நல்ல பேர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் தண்ட மனைவியும் சேர்ந்துதான் குப்ருஸ் என்ற நகரத்தை இஸ்லாத்துக்கு எடுத்தவர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இரவையில தூங்க மாட்டார். இரவையில ஒருத்தரை வச்சிருந்தாங்க. அவர் முஸ்லீம்களுடைய ஹிஸ்டரிய, பழங்கால வரலாறுகளை வாசிச்சுட்டே இருப்பார், கேட்டுட்டே இருப்பார் முஆவியா ரலியல்லாஹு. அதனாலதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்துல அதிகமான நாடுகளுக்கு இஸ்லாமிய தூத கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், இவ்வளோ பெரிய ஹலீஃபா நீங்க, ஒரு நசீஹத் செய்யுங்களே. அதுக்கு அவங்க செஞ்ச நசீஹத் என்ன தெரியுமா? என்ன தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். என்ன தவிர என்ற ரகசியத்தை நான் சொல்லுவதற்கு நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன். ஏன்? அலி ரலியல்லாஹுடைய முக்கியமான ஒரு சொல்தான், லா துஃப்ஸி சிர்ரக இல்லா இலைக்க. உன் ரகசியத்தை உன்னை தவிர வேறு யாருக்கும் சொல்லிவிடாது. வாழ்க்கையில் ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியம் உங்களோட கல்புல மட்டும்தான் இருக்கும். உங்களோட மனைவி கிட்ட கூட சொல்லப்படாது. நீ யோசிப்பீங்க, அந்த அளவு ரகசியம் இருக்குதா? இருக்கலாம், இருக்கலாம். நண்பர்களிடமோ பெற்றோரிடமோ யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியம் இருந்தால் அதை கல்புல மறைச்சு வைக்கும். இது சஹாபாக்களுடைய காலத்திலேயே அவர்கள் பழகி வந்த ஒரு விடயம். அந்த ரகசியத்தை தான் சக்கராத்ல வெளிப்படுத்துவாங்க. யாருக்கும் செய்ய முடியல. அதனால வாழ்க்கையில் ஒருவன் வெல்றதுக்கு ஒரு காரணம் அவனுடைய ரகசியம். அல்லாஹ் சொல்றான் இதுல, وَإِذْ أَسَرَّ النَّبِيُّ إِلَى بَعْضِ أَزْوَاجِهِ. நபி அவர்கள் ரகசியமாக ஒரு விடயத்தை சொன்னார். فَلَمَّا نَبَّأَتْ بِهِ وَأَظْهَرَهُ اللَّهُ عَلَيْهِ. அப்ப ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ரகசியத்தை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்ட்ட சொல்லிட்டாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? வெளிப்படுத்திட்டான். அர்ரஃப பஅதஹு வ அஅரத அன் பஅத். ஹஃப்ஸாவை கூப்பிட்டு கேட்டாங்க, சொன்னியா? சிலதை ஏற்றுக்கொண்டா, சிலதை மறுத்துட்டா. அப்ப குடும்ப வாழ்க்கையும் இஸ்லாத்துல ஆக முக்கியம். அல்லாட்டி அல்லாஹ் எவ்வளவு சூறாவுண்டு இறக்கி பேச தேவையில்லை. எங்களுக்கும் மனைவிக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பது நிஜமா இல்லையா? ஏற்படும். பிரச்சனை வரத்தாவும்.
பிரச்சனை வரத்தான் அவனுக்கு குடும்ப வாழ்க்கைகள்ல. அப்ப ரகசியத்தை சொல்லிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஃபலம்மா நப்பஅஹா பிஹி, இந்த ரகசியத்தை சொன்னதோட قالت من انبأك هذا, கேட்டாங்களா யார் உங்களுக்கு இதை சொன்னது யா ரசூலல்லாஹ்? நபியோம சொன்னாங்களா நப்பஅனியல் அலீமுல் கபீர், அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு தந்தார். அல்லாஹ்க்கு தான் ரகசியம் தெரியும். சூரத்துல் முல்குக்கும் இந்த சூராவுக்கும் உள்ள சம்பந்தம் அது அல்லாஹ் சொல்றான் சூரா முல்க்ல وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوِ اجْهَرُوا بِهِ, ரகசியமா பேசுங்க பரகசியமா பேசுங்க. அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் முழுதையும் அறிந்தவன். நப்பஅனியல் அலீமுல் கபீர். அதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான் இன் ததூபா இலல்லாஹ், நீங்க ரெண்டு பேரும் தௌபா செய்யும். பெரிய பாவமா செஞ்சாங்க ஆயிஷா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் தௌபா செய்ய சொல்றான்? இது நபியுடைய விடயத்துல பெரிய பாவம். இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுகுமா, நீங்க தௌபா செய்யணும், அப்பதான் உங்களுடைய உள்ளங்கள் சாயும். வ இன் ததாஹரா அலைஹி, நீங்க எதுக்க தொடங்கினா ரெண்டு பேரும் மனைவிமார பார்த்து فَإِنَّ اللَّهَ هُوَ مَوْلَاهُ, அந்த நபிக்கு உதவியாளன் அல்லாஹ். மௌலா இரண்டாவது தரம் மௌலா. எங்களுக்கு உதவியாளன் யார்? நபிக்கு மட்டுமா எங்களுக்குமா? எங்களுக்கும். அல்லாஹ். வ ஜிப்ரீல், அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிம் சமூகம் உண்ட விளங்கணும், எங்களுக்கு தான் அல்லாஹ் உதவிய வச்சிருக்கிறார். ஆனா நாங்க அவசரப்படப்பட ரமதான்ல அழுத கண்ணீர்கள் அவைகள் இன்னும் பூமியில உழல்ல, வெளியே வரும். எல்லாம் வெளியே வரும். நாங்க ஒன்றுக்கும் அவசரம். சில சோதனைகள் பிரச்சினைகள், நம்முடைய ஒத்துமை, நம்முடைய கண்ணீர், அல்லாஹ் ஒரு துளி கண்ணீரை கூட வீணாக்க மாட்டார். எங்களுக்கு உதவி அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டார் فَإِنَّ اللَّهَ هُوَ مَوْلَاهُ وَجِبْرِيلُ, அடுத்த உதவி யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா உதவிக்கு வந்தா. சின்னொரு விடயத்துக்கு அல்லாஹ் ஜிப்ரீலுடைய உதவியை பேசுறான்டா எங்கட பெரிய விடயங்களுக்கு. வசாலிஹுல் முஃமினீன், மூமின்களின் சாலிஹானவர்கள் யார்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு. சாலிஹுல் முஃமினீன் தஃப்சீர்ல சாலிஹுல் முஃமினீன் வல் மலாயிகத்து பஅத ذلك ظهير, இதற்கெல்லாம் அப்பால் மலக்குகள் உதவிக்கு இருக்கிறார். இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு ஆயத். பத்ர்ல அல்லாஹ் யாரை வச்சு உதவி செய்தார்? எத்தனை மலக்குகள்? முதல் 1000, 2000, 3000, 4000, 5000 மலக்கு. 5000 மலக்கு. உஹதுல, ஹந்தக்ல, ஃபத்ஹு மக்கால மலக்குகள் இறங்குவாங்க. நாங்களும் எங்களை அந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ளும். எங்கட கஷ்டம் பிரச்சினைக்கு, எங்கட சோதனைகளுக்கு அல்லாஹ் மலக்குகள் இறக்குவான். நாங்க சரியா இருக்கோம். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, என்ற சக்கராத்துல நான் மௌத்தான மக்களுக்கு சொல்லுங்க, மௌத்தாகாட்டி சொல்லிடாதீங்க. சொன்னாங்க சக்கராத்ல என்னோட மலக்குகள் முசாஃபா செஞ்சா. மலக்குகள் இறக்கேலும் உண்மையான முஸ்லிம்களுக்கு. கன்சுல் உம்மால்ல பதிவு செய்யப்படக்கூடிய சம்பவம் தான். ஒரு சஹாபிய பிடிச்சிட்டார் கொல்றதுக்கு. அந்த சஹாபி 2 ரக்காத் தொழ டைம் கேட்டார். தொழுதாச்சு, கையை தூக்கினாங்க. யா வதூத், அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுறார்.
யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஆலன் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராப் وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثني يا مغيث أغثني يا مغيث أغثني அவ்வளவுதான். சலாம் கொடுத்துட்டு பார்க்கிறார், 10 நெருப்பு. குதிரையில் ஒரு மனிதர் இருக்கிறார். சொன்னார், நான் மலக்கு, 4வது வானத்தில் இருக்கும் மலக்கு. இந்த துஆவை நீ ஓதினதோடு அல்லாஹ் அழைத்ததோடு வானத்தில் நடுக்கம் ஏற்பட்டது. அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டு வந்தே உனக்கு உதவி செய்யுது. யா வதூத், இரக்கமுள்ளவனே. யா தல் அர்ஷில் மஜீத், சங்கையான அர்ஷிக்கு சொந்தக்காரனே. யா ஃபஆலன் லிமா யுரீத், நாடியதை செய்றவனே, நினைச்சதை செய்றவனே. அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராப், அழியாத உனது ஆட்சியை வைத்து கேட்கிறேன். வபிமுல்கிக அல்லதி லா யுதாம், அழியாத உனது முல்க் ஆட்சியை வைத்து கேட்கிறேன். வபிநூரி வஜ்ஹிக அல்லதி மலஅ அர்கான அர்ஷிக், உன்னுடைய வெளிச்சம் அர்ஷை வளைத்திருக்கும் வெளிச்சத்தை வைத்து கேட்கிறேன். யா அல்லாஹ் என்ன பாதுகார். இவ்வளவுதான் துஆ. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் மாறணுமாம் அவனுடைய துஆவுடைய பவரால் மலக்கு இறக்கிறது. அது சோதனைகள் வந்தாத்தான் அது நடக்கும். சோதனைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு வரலண்டா முஸ்லிம் சமூகம் துஆவின் பக்கம் திரும்பார். துஆ கேட்டு 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 5 நாள் 10 நாள் 1 மாசம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இட்டு கட்டி 1 மாசம் அளவச்சான் அல்லாஹ். 1 மாசம் கண்ணீர் வடித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆயத் இறக்கிறார். அல்லாஹ்க்கு தேவையான கண்ணீர்கள் இறக்குவான் அல்லாஹ் மலக்க. அல்லாஹ்க்கு தெரியும். அதனாலதான் இந்த நாட்டில் வாழ்ற முஸ்லிம் சமூகம் எப்படி ஒத்துமைப்பட்டிருக்கிறோமோ, இன்னைக்கு எவ்வளவு ஒத்துமையாக மாறி இருக்கிறோமோ, இதே போல எங்கட இபாதத் துஆக்களை கூட்டி மலக்குகளை இறக்குற அளவுக்கு மாறும். மலக்க இறக்குற பலம் அடைஞ்சிட்டோமா சகோதரர்களே, அதுதான் ஆத்மீக பலம். ஆத்மீக பலம் அதுதான். அல்லாஹ் இதற்கு முன்னுள்ள சமூகத்துக்கு அல்லாஹ் காட்டினான். 1400 ஆண்டுகளாக எங்களது வரலாறுகள் பதியப்பட்டிருக்குது. மலக்குகள் இறங்கியது. ஹஸ்ரத் வல் ஃபஜ்ர்ல வச்சு நாங்க படிச்சோம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு தாயிஃப்ல, மஸ்ஜித் அப்பாஸ்ல. எல்லாம் பள்ளி நிறைய பார்க்கிறாங்க. ஒரு வெள்ள பறவை அப்படியே கஃனுக்கு பூருது. பார்த்தாங்க, பறவை பூந்திச்சே, வெளியெடுக்கணுமே. அங்க பார்த்தா குர்ஆனுடைய ஆயத் சத்தம் கேக்குது. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, மலக்குடைய சத்தம். அமைதியான ஆத்மாவே வா போ. எங்கட இபாதத்தை சரியாக்கி சகோதரர்களே, மலக்குடைய உதவி ஆக ஈமான்ல கூடியது. மலக்கையும் வானான்றுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்படும் பொழுது மலக்குகள் வந்தார். அம்மா இலைக்கும் ஃபலா அம்மா இலல்லாஹி ஃபபலா, உங்களோட உதவி வாழும். அது ஈமான்ட தர்ஜா கூட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு முஸ்லீம்கள் நாங்க மலக்குடைய உதவியை இறக்க முடியுமானவர்கள். அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, وَإِن تَظَاهَرَا عَلَيْهِ فَإِنَّ اللَّهَ هُوَ مَوْلَاهُ وَجِبْرِيلُ وَصَالِحُ الْمُؤْمِنِينَ وَالْمَلَائِكَةُ بَعْدَ ذَلِكَ ظَهِيرٌ. சின்ன ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றார், நீங்க ஆயிஷா ஹப்ஸா நீங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ் எதிர்க்க தொடங்கினா, இந்த ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இருக்கிறான், ஜிப்ரீல் இருக்கிறார், மூமீன்கள் சாலிஹானவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் பிறகு மலக்குகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த விடயத்தை முடிச்சிட்டு
அடுத்த விடயத்துக்கு வாரார். நபியே, உங்களுக்கு இவர்களை நீங்க தலாக் சொன்னால் எவ்வாறான மனைவிமார்களை உங்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சாலிஹான பெண்களுடைய 6 அடையாளங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீர்ல நாங்க அந்த 6 அடையாளங்கள், ஒரு சாலிஹான பெண்ணுடைய அடையாளங்கள் 6, அந்த 6 விடயங்களையும் அடுத்த தஃப்சீர்ல நாங்க பார்ப்போம். ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு